கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். அம்பிதுரை மாரியப்பன் இயக்கத்தில் விவேக் பிரசன்னா மற்றும் உங்கள் அபிமான நட்சத்திரங்களின் நடிப்பில் ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லராக வெளியாக இருக்கும் டிராமா விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய ஆவலை கிளப்பி இருக்க விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் கதாநாயகன், கதாநாயகி 2 பேரும் ஆசாசியாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். ஆனால் இப்போ கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு. இதில் தன்னுடைய கணவன் தான் மேலே பெருசாக ஒரு அட்டென்ஷனை கொடுக்கவே கிடையாது. அப்படிங்கிறனால கதாநாயகிக்கு இன்னொருத்தர் தான் பிடிச்சிருக்கு, அவங்க கூட ஒரு அஃபேரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்குது. அதனால் இவங்க உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட டிவோர்ஸுக்கு அப்ளையும் பண்ணிட்டாங்க. அது ப்ராசஸில் இருக்குது. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன் அப்படின்னு கதாநாயகன் கிட்ட சொல்லும்போது, சரி பரவாயில்லவா, இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டோம்ல, உன்னை நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாப்புல காரில் கதாநாயகன். போகிற வழியில் திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் மர்மமான முறையில் அவங்க காணாமல் போகிறாங்க. இதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அஜித்துடைய ஃபேன்ஸ் இருக்காங்களே, அது ஒரு ரகமான ஒரு ஃபேன்ஸு. அஜித்துடைய ஃபேன்ஸை மட்டும் அவங்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி நான் டேர்ம் பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாருமே அஜித் வெறியர்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தவன் சொல்லி கேட்காது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி, அஜித்குமாரே சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது இல்லையா. என்ன, இந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருந்தார் அஜித். ஆனால் ஒரு பயிலும் மதிக்கலை. இன்றைக்கி தேட்டரில் ஒரே கடவுளே அஜித்தே கோஷம் தான், தேட்டரே தெரிச்சுது. அப்படி ஒரு கொண்டாட்டம். ஏன்னா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அஜித்தை ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட டெஃபினட்டாக இருந்தது. இந்த கடவுளே அஜித்தே கோஷம் தான் தேட்டரில். சரி, இப்போ படத்துக்கு வருவோம். இந்த படம் 1997 வெளியான அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமான பிரேக் டவுன் படத்துடைய ஒரு அடாப்டேஷன் தான் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இவங்க சீன் டு சீன் அப்படியே பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு சில விஷயங்களை இவங்க நம்ம தமிழில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். இயக்குனரான மகிழ் திருமேனி இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபெல்லாம் நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவர் மாற்றிருக்காப்புல. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே சீன் டு சீனாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சில விஷயங்கள் சூப்பராக இருந்தது, ஒரு சில விஷயங்கள் ஏங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சில இடங்கள் சாதகம் தான். அது எங்கே அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் அந்த ஒரிஜினல் வெர்ஷனான பிரேக் டவுனில் கூட இல்லாத ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எங்கே பாதகமாக போச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். படத்துடைய மிகப்பெரிய பலமே அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் தான், வேற என்ன. ஏன்னா முகவரிக்கு அப்புறம் அப்படி தான் நான் சொல்லணும், முகவரிக்கு அப்புறம் கதையின் நாயகனாக அஜித்குமார் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயுமே பெரிய மாசு அப்படி இப்படின்லாம் எந்த ஒரு விஷயமே அவர் பண்ணலை. தான் மனைவியை பதட்டத்தோடு தேடக்கூடிய ஒரு கணவன், ஒரு கதாபாத்திரம், அதை எப்படி பண்ணணுமோ அந்தளவுக்கு ரொம்ப செட்டிலாகவே பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் அப்படி தான் ஒரிஜினல் வெர்ஷன்லேயும். ஸோ அதை நேர்த்தியாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அஜித். அதுலேயும் குறிப்பாக அவருக்கும் த்ரிஷாவுக்கும் இடையிலான அந்த காதல் காட்சிகளாகட்டும், 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனை, அந்த எமோஷனலான மூமெண்ட்ஸை இவர் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், தன்னுடைய மனைவி திடீர்னு அந்த வேளை காணாமல் போனதுக்கப்புறம் அந்த பதட்டத்தை கடைசி வரைக்கும் கண்ணிலேயே நிறுத்தின விஷயமாகட்டும்னு சொல்லி அஜித் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு அட்டகாசம் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லுவேன். அவர் போக இந்த படத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் நடிகர்கள் தான்
அதில் நம்ம அர்ஜுன் ஆகட்டும், த்ரிஷாவாகட்டும், ரெஜினா கசாண்ட்ராவாகட்டும், ஆரவாகட்டும் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு பர்சனலாக இல்லை. அதுக்கு காரணமே இந்த கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்ட அந்த ஜியோகிராஃபி, அசர்பைஜான் அப்படிங்கிற அந்த இடம் ஃபுல் பொட்டல் பாலைவனம் மாதிரி இருக்குது. நீங்கள் பிரேக் டவுன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் அந்த லொக்கேஷன் எல்லாமே. இதனாலேயே நமக்கு ஒரு ஹாலிவுட் படம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் நமக்கு வந்து கொடுக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ராவாக பல காட்சிகளை கன்சீவ் பண்ணி அந்த மூடை செட் அவுட் பண்ணது சினிமோட்டோகிராஃபரான ஓம் பிரகாஷ் தான். அவர் ஒரு சில ஆக்ஷன் காட்சிகள்லையும் சரி, குறிப்பாக காருக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் காட்சி ஒன்று இருக்கும், அது செம்மையாக பண்ணியிருந்தார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி. அதனுடைய ஃப்ரேமிங்கு, அதை கன்சீவ் பண்ணப்பட்ட விதம் அப்படின்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். எடிட்டரான NB ஸ்ரீகாந்துக்கும் நிச்சயமாக ஒரு பாராட்டுக்கள். இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் தேவையான விஷயத்தில் கட் பண்ண அந்த விதத்தில். நம்ம அணி இருக்காப்புலையே படத்தில் 3 பாட்டு தான். ஒன்று அந்த சுவதி காப்பு, அந்த பாடல் பிளேஸ் பண்ணப்பட்ட இடமே சூப்பராக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் கிடையாது. தமிழுக்கு மாற்றும்போது ஒரு சில விஷயங்களை பட்டிட்டிங்க நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டு ஹீரோவுக்கு நடுவில் அந்த கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு எமோஷனல் மெலடி நம்பர் ஒன்று இருந்தது. அந்த 2வது பாட்டு நம்ம விடாமுயற்சிங்கிறதுக்கான அந்த தீம் சாங் 3வது பாட்டு, இது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாருங்க. அணி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயுமே ரொம்ப பிளெயினாக போகக்கூடிய பல காட்சிகளை பயங்கர டெம்போ ஏற்றி அந்த ஒரு டென்ஷனை பில்டப் பண்ணியிருந்தார் அணி. ஸோ டெக்னிக்கலி ஓரளவுக்கு எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கும் சரி, DI டீமுடைய ஒர்க்கும் சரி, பல செட்ஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. இதில் ஊடால அந்த டைனர் இருக்க மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் டிசைன் டீமும் தேவையான வேலைகளை பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் வெர்ஷனை தமிழுக்கு பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். பட்டி டிங்கரிங் பார்த்தா தான் வேலைக்காகும், நம்ம ரசிகர்களை கவர் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக மகிழ் திருமேனி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில ட்விஸ்ட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் ஏங்க இது எதுக்கு இப்படி ஜவ்வா சுற்றி சுற்றி சொல்லணும், விக்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி சொன்னாப்புல என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு அர்ஜுனுக்கும் ரெஜினா கசாண்ட்ராவுக்கும் இடையிலான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவங்க 2 பேர் யார், எப்படி இங்கே ஒன்று சேர்ந்தாங்க, இதெல்லாம் எதுக்கு? எப்படி இருந்தாலும் பணத்துக்காக எல்லாரும் வந்து கும்மி அடிக்கிற கோஷ்டிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு பாதி காட்சிகள் நகரும் போதே. அதனால் அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் படத்தில் மற்ற சில கதாபாத்திரங்கள் வந்து எழுதப்பட்ட விதமாகட்டும், செகண்ட் ஹாஃபில் திரைக்கதை அமைக்கப்பட்ட விதத்திலேயே கூட எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக பெருசாக படலை. ஒரு ஓகே தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட்டுச்சு செகண்ட் ஹாஃப் வென் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ், எமோஷன்ஸு, ஒரு சில சேசிங்கு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இவங்களால் சொந்தமாக எழுதினா கூட அதை அந்த அளவுக்கு பெருசாக சுவாரஸ்யப்படுத்த முடியலை. இன்னொரு விஷயம், அர்ஜுனுடைய கதாபாத்திரத்தை இன்னுமே வலுவாக கூட இவங்க எழுதியிருக்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை மாற்றன்னு ஆகி போச்சு. இன்னும் பவர்ஃபுல்லான கேரக்டராக கூட அதை மாற்றிருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக படலை. இது போக ஏங்க இவர் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அஜித் குமார்கிட்ட கிட்டத்தட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்னொருத்தரோட போகிறேன்னு தயாராக இருக்கிறாங்க த்ரிஷா. என்னதான் இருந்தாலும் தன்னை விரும்பலை அப்படின்னா கூட தான் விரும்பின ஒரு பொண்ணு தன்னுடைய மனைவி அப்படிங்கிறதுக்காக கதாநாயகன் பதபதைப்போட எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்தாங்க அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி அவர் பயங்கர பரபரப்பாக சுற்றினா கூட நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஏன்பா அந்த பொண்ணு ஒன்று பெருசாக விரும்பவும் கிடையாது, இப்போ உனக்கு உண்மையாகவும் இல்லை, அப்புறம் என்ன எழுதிக்கு அந்த பொண்ணுக்காக எவ்வளோ தூரம் நீ இருக்கணும், அந்த பொண்ணை காப்பாற்றினா என்ன காப்பாற்றலைனா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு மேலோங்கி இருக்குது. இது எனக்கு பர்சனலாகப்பட்ட விஷயம். இது எல்லாமே போக வழக்கமாக அஜித் படம் விஜய் படம் அப்படின்னாலே அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா தான் ரசிகர்கள் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு 1-2 மொமெண்ட்டு, அதை மாஸ் எலமெண்ட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அந்த சீனை ஓரளவு கொஞ்சம் ஹைப் பண்ணியிருந்தாங்களே தவிர எந்த ஒரு மாஸ் எலமெண்ட்ஸுமே அஜித்துக்கு கிடையாது. உண்மையாக இப்படி ஒரு படத்தை இந்த அளவுக்கு ஒரு மாசான ஹீரோ எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுடைய படம் அஜித் படம் விஜய் படம்னா நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம்? அந்த 2 மணி நேரம் வேறு லெவலுக்கு ஒரு மாதிரி மாசு தெரிக்க ஒன்றும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் பெருசாக மிஸ் ஆகி போச்சுங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம பிரேக் டவுனை விமர்சனம் பண்ணும்போதே இதுதான் விடாமுயற்சியின் கதையான ஒரு வீடியோ போட்டு அந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதுலேயே 2 ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுருந்தேன். ஒன்று, இந்த படத்தை அஜித் தாராளமாக பண்ணலாம், ஆனால் அதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த படம் அந்த ஒரிஜினல் வெர்ஷனு 1.25 மணி நேரம் தான் ஓடுது. இதில் முதல் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சூப்பர், கடைசி ஒரு 1/2 மணி நேரம் சூப்பர், நடுவில் ஒரு 1/2 மணி நேரம்
கொஞ்சம் ரொம்ப கோட்டை விட்டாங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷன்லேயே கொஞ்சம் ஸ்லோவாகத்தாங்க போது, ஒரு பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. இவங்க சொந்தமாக எழுதும்போது நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருந்தோம். அதில் ஒரு சில விஷயங்களை இவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் வெர்ஷனில் மாற்றும் போது. ரெண்டாவது விஷயம் இதைத்தான் சொல்லியிருந்தோம், இந்த படம் அஜித் தாராளமாக பண்ணலாம், ஆனால் அவருடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு மாஸ் எலமெண்ட்ஸ் கலந்து பல விஷயங்களை உள்ள புகுத்தி இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணால் தான் இன்னமும் ஒரு பெரிய ஈர்ப்பை இந்த கதை கொடுக்குங்கிற விஷயத்த அந்த ஒரிஜினல் வெர்ஷன்லேயே சொல்லியிருந்தோம். அது இந்த படத்தில் பெருசாக மிஸ்ஸிங். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் கலந்தது தான் இந்த விடாமுயற்சி. அஜித் ஃபேன்ஸு ரொம்ப நாள் கழித்து அஜித் குமாரை ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க கொண்டாடுறது உறுதி. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேயிஷ் வாட்ச் தான் இந்த விடாமுயற்சி. அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய கால் தான். அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய, சுட்டு வீழ்த்தக்கூடிய இந்த மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் உள்ளே இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் UA16+ மக்களே. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.